வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்திலே பரிசுத்த ஓய்வு நாளின் காலை நேரத்தில் அவருடைய சமூகத்திலே அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அவருடைய நாம மகிமைக்கு ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோம், துதிப்போம், ஆராதிப்போம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி 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 வெற்றி. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சேர்ந்து போக மாட்டேன். நான் சேர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு என் ராஜா உன்னை செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். தோலை கையில் எடுத்து தோலை கையில் எடுத்து நான் ஓசன பாடிடுவேன். நான் ஓசன பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு சாத்தானின் அதிகாரம் எல்லாம் பறித்து வந்தார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் பறித்து வந்தார். சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே விரித்து விட்டார். இயேசு காலாலே விரித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார். பாவங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார். பாவங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா நான் சுகமானே சுகமானே. நான் சுகமானே சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி 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 வெற்றி
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதை எப்பயும் மனதில் நினைச்சுக்கங்க. ஹல்லேலூயா. கர்த்தரால் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளப்பட்டவன் அவன் பாக்கியவான். அவன் ஆசீர்வாதத்திற்கு என்று அழைக்கப்பட்டவன். எதுக்காக? அப்ப ஆசீர்வாதத்தின் ஊற்று எப்பொழுதும் எப்படி பெருக்கெடுத்து ஓடணும் வாழ்க்கையில். ஆமேன். ஒவ்வொரு நாளுக்கு நாள் ஆமேன் தேவனுடைய சமூகத்தில் வருகிற பொழுதெல்லாம் நீ என்ன செய்யணும்? ஆசீர்வாதத்தை அள்ளி கொண்டு போகணும், கொண்டு. ஹல்லேலூயா. விசுவாசத்தின் அளவுகள் எப்படியோ அதன்படி தேவ சமூகத்தில் நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும். நீ வெறுமையாய் வந்து வெறுமையாய் போவதற்கு அல்ல, ஆண்டவர் நிறைவாய் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் உன்னிடத்தில் கணக்கு பார்க்கிறவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். நீ கொஞ்சத்தை எதிர்பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் அநேகத்துக்கு அவர் உன்னை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவர். ஆமேன். அவருடைய மனசு அப்படி. அவருடைய சமூகத்தில் வருகிற பொழுது நீ ஒரு நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடுவா. ஆமே ஆமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படிதான் நினைப்போம். வரும்போதே ஏதாவது சத்துரு என்னத்தையாவது ஒரு விதையை போட்டுவிட்டுருவான். ஆனால் அதுதான் பிரதானமாக நிற்கும். ஆனால் யார் பிரதானமாக நிற்கணுமோ அவரை காணாமல் போட்டுருவோம். அதுக்கப்புறம் தேடிட்டு இருப்போம். இப்போ தானே வந்தார் காணாமே. ஹல்லேலூயா. எப்பொழுதும் அவரை கூட வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவைகள் ஒன்று சேதப்படுத்த மாட்டாது. எடுத்தவர்கள் நேர்த்தியாய் வாசிக்கலாம் வாக்குத்தத்தத்தை. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. அவைகள் ஒன்றும், அந்த அசுத்த வல்லமைகள் ஒன்றும் உன்னை மேற்கொள்ள மாட்டாது. கடந்த வாரத்தில் பார்த்தோம். முதலாவது அந்த அசுத்த வல்லமைக்கு, அந்த பிசாசுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. ஐயா நான் இடம் கொடுக்கலையே. எப்படியா இடம்? ஆமாம், அதுதான் அந்த உலகத்தில் நம்ம வைத்திருக்கிற அந்த உறவுகள், அந்த சம்பாஷணை, அந்த கடந்து வந்த வழி. ஹல்லேலூயா. அந்த புறப்பட்ட இடத்துல திரும்ப போய் நின்று அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடலாம். அவங்கள அப்படியே விசாரிச்சுட்டு வந்துடலாம். அவங்களோட சில காரியங்களை ஞாபகப்படுத்திட்டு வந்துடலாம். அப்படின்னு போய் நிற்கிற நேரத்தில் தான் நம்மளை எதை விட்டுட்டு வந்தோமோ அதை திரும்பியும் கொஞ்சம் இடுப்பில் கட்டிட்டு வந்துடுறோம், கொஞ்சம் தோளில் தூக்கிட்டு வந்துடுறோம். நீ தோளில் தூக்கல உன்னை அறியாமல் உன் முதுகில் ஏறி பயணிக்கும். அதனால் அடிக்கடி நான் சொல்லுவேன், வீட்டு வாசலை விட்டு நீ வெளியில் போயிட்டா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வெளியில் போகணும். அதே போல் நீ வீட்டுக்கு போயிட்டு கடைக்கு போயிட்டு வந்தால் கூட, வீதிக்கு போயிட்டு வந்தால் என்ன செய்யணும்? உன் வாசலில் ஒரு நிமிஷம் அப்படி ஆவிகளை கட்டி நீ வீட்டுக்குள்ளே வர அந்த ஒரு பழக்கம் இருக்கணும். வீட்டு வாசலுக்கு வரும் பொழுதே அந்நிய நுகங்கள் உன்னை மேற்கொள்ளாதபடி, அந்நிய ஆவிகள் உன்னை மேற்கொள்ளாதபடி, அசுத்த வல்லமைகள் உன்னை மேற்கொள்ளாதபடி நீ கவனமாக என்ன செய்யணும்? அவைகளை கட்டி நிறுத்த நீ பழகணும். அந்த அனுபவம் உனக்கு வரணும். சில பேர் என்ன செய்வோம்? அப்படியே ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படி வந்துடுவோம். அப்படிதான் நீ அதை பழக்கப்படுத்து. உன் வீடு எப்பவும் எப்படி இருக்கும்? பிரசன்னத்தில் நிரம்பி இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இல்லைன்னா எப்படி இருக்கும்? அவள் தான் இருள் தான். ஏன்னா உன்னை அறியாமல் வந்து கொண்டே இருக்கும் உள்ள சில கிரியைகள். நம்ம எதுவுமே இல்லாமல் இருந்து என்ன செய்வோம்? டிவியில் போட்டுட்ருப்போம். இன்னைக்கு அநேகர் என்ன செய்வாங்க தெரியுமா? டிவியில் போட்டு சில படங்களில் இந்த சினிமாக்களை பார்க்குறது, பழைய பாடல்கள் கேட்குறது, பழைய காரியங்களை இப்போ நான் அந்த நாட்டு நடைமுறைகளை எல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதன் மூலியமா ஹல்லேலூயா அவங்களாம் செத்துருப்பாங்க. எப்போ காலங்களாகிருக்கும். ஆனால் செத்தவன் வீட்டுக்குள்ள வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். செத்து போயிருப்பான். அவன் வீட்டுக்குள்ள வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். இதுதான் அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே வீட்டுக்குள்ள, நடு வீட்டில் பிரதானமாக ஹாலில். இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு கூப்பிட்டோம்னா எங்கே கூப்பிட்டு போவோம்? ஹாலில். முடிஞ்சால் வெளியிலேயே உட்கார வைப்போம். முன்ன பின்ன தெரியாதவங்க, பழக்கமானவங்க யாராவது வந்தால் ஹாலில் உட்காருவோம்.
ரொம்ப பழக்கமாக இருக்கிறவங்கள டைனிங் வரைக்கும் போகும். ரொம்ப அந்யோன்யம் ஆகிட்டாங்கன்னா அவங்க கிச்சன் வரைக்கும் கூட வருவாங்க. அப்படி தானே? அப்படி தானே? ஆனால் நீங்கள் அப்படி தானே கூட்டிட்டு போகிறீங்க. எங்கெல்லாம் டிவி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அங்கெல்லாம் யார் வந்து ஆடுறது? செத்தவன் வந்து ஆவி ஆடிட்டுருவான். நீங்கள் நினைக்கிறீங்க ஈஸியாக. இதெல்லாம் அசுத்த வல்லமைகள் உங்கள் வீடுகளுக்குள் வருவதற்கு நீங்கள் இடம் கொடுக்கறது உண்டான வழிவாசல். ஹல்லேலூயா. நம்ம வீடு எப்படி இருக்கணும்? ஒரு பிரசன்னம் நிறைந்ததாய், ஹல்லேலூயா, ஒரு மகிமை நிறைந்ததாய், ஒரு பரிசுத்த ஸ்தலமாய், இந்த இடத்தை நான் விரும்பினபடியினால் நான் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று ஒரு உறுதியாய், ஒரு நம்பிக்கையாக எதிர்பார்ப்பு. யார் வந்து வாசம் பண்ண? பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகிற இடம். ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதனால் இந்த டிவி காரியங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம எல்லாத்துலையும் கரெக்டாக இருப்போம், சில காரியங்களில் லூப் லைன் விட்டு கொடுத்துருப்போம். லூப் லைன். ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடாதீர்கள் என்று தான் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். ஆமென். இன்னைக்கு அந்த பிசாசுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்கள். என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். நடந்து கூட போக மாட்டானா, ஓடி போவான். நீ எதிர்த்து நிற்கிறதுக்கு. ஹல்லேலூயா. அவனுக்கு அதை எதுக்கு ஈடா ஒப்பிடுறாங்க அப்படின்னா, ஒரு தெருநாயை உற்சாகமாய் துரத்துவோம்ல, ரொம்ப குஷியாக திடீர்னு பாருங்களேன், பசங்க நாய் துரத்துறதுக்கு உற்சாகமாக டக்குன்னு அதை விரட்டுறதுல ஒரு குஷி. ஆமாம், நீங்கள் தெருநாயை நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன். தெருநாய் உங்களை துரத்திட்டு வரும், நீங்கள் நின்று அழகா அப்படி அது நிற்கும். நீங்கள் குனிஞ்சிங்கன்னா லேசாக தலையை மட்டும் இப்படி திருப்போம். நீங்கள் கல் எடுத்தீங்கன்னா அப்படி ஒரு ஸ்டெப் அப்படி ஒரு கால், அந்த ரைட் கால் அப்படி எடுத்து வைக்கும். நீ ஓங்கினா ஓடிவிடும். அது இதுதான் பிசாசு அப்படியது. அவன் ஏற்கனவே தோற்று போனவன், அவன் தோற்று போனவன். அவன் சும்மா வந்து என்ன செய்யலாம்? உன்னை லேசாக அப்படியே டச் பண்ணி பார்க்கலாம், உன்னை மிரட்டி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு நீங்க என்ன செய்யுங்க? ஆகையால் தேவனுக்கு முதல்ல நீங்க கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள், அப்புறம் பிசாசுக்கு நீங்க என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்கள். அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு முன்பாக அவன் நம்ம பக்கத்துல வர்ற அளவுக்கு அவனுடைய சம்பாஷணை, அவனுடைய காரியம், அவனுடைய ஏதாவது ஐட்டம் ஏதாவது நமக்குள்ள இருக்குதான்னு பார்க்கணும். அவனுக்கு ஏதாவது சொந்தமானது அவன் கேட்பான், அதை கொடுத்துட்டு நான் போறேன் அப்படிமா. நமக்கு அதனால பேச முடியாது. அதுக்கு தான் ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சா என்ன செய்யணும்? நீ கரைதிரை முற்றும் நீங்கிடும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உன்னை நீ பரிசுத்தப்படுத்துவதற்கு எனக்கு நீ இடம் கொடு, எனக்கு கீழ்ப்படிந்துரு. அப்போ உன்னை நீ பரிசோதித்து பாரு. அந்த பிசாசு உன் பக்கத்தில் வர்றதுக்கு நீ ஏதாவது உன்கிட்ட ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் உன்னை கொஞ்சம் நீ நிதானித்து பாரு. ஏன் நம்மள்கிட்ட வரணும் அப்படி நம்ம என்னைக்காவது திங்க் பண்ணது உண்டா? அவனை வந்து குறை சொல்லிட்டு தான் இருக்கணும் ஒழிய, அவன் வந்தான், ஏன் வந்தான், எதற்காக வந்தான், வர வேண்டிய அவசியம் என்ன, அந்த சூழ்நிலை என்ன, ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு வித்தியாசமாக யோசிக்கலாமே. அப்போ அவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு முன்பாக என்ன செய்யணும்? நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த அவைகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை, ஏன்னா அந்த ஊருக்குள்ள அனுப்பிச்ச சீசர்கள்லாம் வந்து சொல்றானுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் கிராமங்களுக்கு போனோம், அங்கே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிந்தது என்று அதை பெருமையாக வந்து சொன்னானுங்க ஆண்டவர் இடத்துல. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்றாரு, நான் அவைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன். அப்போ அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம எடுத்து பயன்படுத்தணும். அப்படின்னா சரியான முறையில் நம்ம பயன்படுத்தணும். அவைகளுக்கு எதிர்த்து நிற்கணும். பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ ஏதாவது இடம் கொடுத்துருக்குறோமா, எதிர்த்து நிற்கிறதுக்கு முன்பாக ஏதாவது இடம் கொடுத்துருக்குறோமா தன்னை பரிசோதித்தால் அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென்.
உங்க கையில ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை நீங்க என்ன செய்யறீங்க? கையில ஏந்திருக்கீங்க. அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல. ஆமென். நான் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். நீ சொல்லக்கூடாது, வெறுமையா சொல்லக்கூடாது. ஏன்னா அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நாம, அந்த ரத்தத்தை சுமந்திருக்கிற நாம, அதனால நான் பரிசுத்தமாக்கப்பட்ட நாம எப்பொழுதும் அவன்கிட்ட பேசும் பொழுது யாருடைய நாமத்துல பேசணும்? இயேசு கிறிஸ்துடைய நாமம். அவருடைய நாமத்துல தான் பேசணும். என் ஆண்டவருடைய நாமத்துல நான் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன், நான் உன்னை சபிக்கிறேன், நான் உன்னை நிர்மலமாக்குகிறேன், நான் உன்னை அதம் பண்ணுகிறேன், நீ கடந்து போ என்று நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அவனிடத்தில் நீ கடிந்து கொள்ளணும். அவன் நம்ம நெஞ்சு சட்டை பிடிக்கிற அளவுக்கு வச்சக்கூடாது. அவன் எப்படி பார்ப்பான்? அவனுக்கு தெரியும், அவனுக்கு சகலமும் தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால சட்டையெல்லாம் பிடிக்க மாட்டான். அவனுக்கு அந்த அதிகாரம்லாம் கிடையாது. ஆனால் கை பக்கத்தில் வரும். அப்படி வரும்போது நீ தான் பயந்துடுவ. கை வரும், ஆனால் தொட முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். என்ன பயமா இருக்கா? என்னையா பேய் பேயின்னு பயம் இருக்கேன். பிசாசு பிசாசுன்னு அசுத்த வல்லமைகள் அவ்வளவு கொடூரம். காரணம், நம்மளை குறித்து தான் அவனுக்கு கவலை, உலகத்தை குறித்து அவருக்கு கவலை இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவங்க ஆளுகளாக இருக்காங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால் இன்னைக்கு அநேகர் கேட்டால் கூட சொல்லுவானா, வாசல் வரைக்கும் உன்னை வந்து விட்டு வருவானா, கூடவே வருவானா. அவனும் வந்து அப்படியே நின்றுட்டு என்ன எதுன்னு கேட்டால், கொஞ்ச நேரத்துக்கு விட்டுருக்கேன், கொஞ்ச நேரம், ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நான் விட்டுருக்கேன், வெளியில் வந்து நான் கூப்பிட்டு போயிடுவேன், உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்படிலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம சரியாக வர்றோம், சரியாக போகிறோம். நம்ம சரியாக வந்து சரியாக போனோம்னா உன் எல்லையை குறித்து விசாரிக்கும் பொழுது நீ சமாதானத்தோடு இருப்ப. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் சமாதான தாவரங்களிலும் அமைதியாய் தங்கும் ஸ்தலங்களிலும் வாசம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் குறையை காண மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நமக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவர். உங்களுக்கு கொடுத்த அந்த ஆளுகையையும் அந்த அதிகாரத்தையும் அந்த சத்துவத்தின் வல்லமையையும் அந்த சிலுவையிலே ஜெயித்த மேற்கொண்ட அந்த அதிகாரம், அந்த சத்துவத்தின் வல்லமை, அந்த உயிர் தொழுதலின் வல்லமை நீ என்ன செய்யணும்? நீ சுதந்திரித்துக் கொள்ளணும். சுதந்திரித்துக் கொள்றது மாத்திரமல்ல, அதை உன் வாழ்க்கையில நீ அதை அபியாசப்படுத்தணும், அதை நீ பயன்படுத்தணும், அதை பிரயோஜனப்படுத்தணும். அதுதான் ஆண்டவர் சொல்ற இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமே அதுதான். நான் சிலுவையில் ஜெயித்ததை, நான் சிலுவையில் மேற்கொண்டதை என் பிள்ளைகளாகிய நீங்கள் அதை மேற்கொள்ளணும், அதை நீ அனுபவிக்கணும். அந்த ஜெயம் எதற்காக? உனக்காகத்தான். ஹல்லேலூயா. நீங்கள் சங்கீதம் 46:11 வாசிங்களே. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். நீ தைரியமா எதையும் மேற்கொள்வதற்கு முன்பாக இந்த விசுவாசம் உனக்கு இருந்தால் போதும். தேவன் எனக்கு அடைக்கலாம், அவர் எனக்கு அடைக்கலம் போது. இன்னைக்கு அழகா இந்த வார்த்தையை கூட ஆண்டவர் வெளிப்படுத்த, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? சத்துரு நமக்கு என்ன செய்ய முடியும்? அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவர் என் வலது பட்சத்தில் வீற்றிருக்கிறபடியினால் நான் என்ன செய்யப்படுவதில்லை? அசைக்கப்படுவதில்லை. உன் பக்கம் 1000 பேர், உன் வல பக்கம் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. மரண இருளின் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேனே. என் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் கோலும் அவர் தடியும். இதுதான் விசுவாசம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு பலன், ஒரு பலன் மாத்திரம் அல்ல, பலன். அதுதான் நம்பிக்கை. தேவன் என் அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தின் அனுகூலமான துணையுமானவர். அந்த விசுவாசத்தோடு நம்ம நிற்கணும். அது நமக்கு இருந்ததுன்னா பிசாசுக்கு நீ எப்போ என்ன செய்வ? இடம் கொடுக்க மாட்ட. அடுத்த கட்டத்தில் நீ என்ன செய்வ? அவனுக்கு நீ எதிர்த்து நிற்ப. யாரு நீ? உனக்கு இங்க என்ன வேலை? ஹல்லேலூயா. உனக்கும் எனக்கும் என்ன? ஹல்லேலூயா.
ஆமா, அந்த அனுபவம் நமக்கு வரட்டும். பிரைஸ் தி லார்ட். எனவே கிறிஸ்துவுக்கு எல்லா விதத்தில் நீங்க என்ன செய்யுங்க, கீழ்ப்படிந்திருக்குமா என்ன ஒரு சுய பரிசோதனை. எனவே அதான் சொல்லுது, நீங்கள் கர்த்தருக்குள் என்ன செய்யுங்க, கீழ்ப்படியுங்க, தேவனுக்கு கீழ்ப்படியுங்க. அப்போ எனக்கு கீழ்ப்படிதலில் நான் இருக்கா, நான் ஆண்டவருக்கு எல்லா விதத்திலும் நான் கீழ்ப்படிந்திருக்கிறேனா, இந்த பிசாசு என்னிடத்துல வரக்கூடாதபடி நான் கரெக்டாக இருக்கிறேன்னா, அவனுடைய காரியம் என்னிடத்துல இல்லாமல் இருக்கிறதா, இதெல்லாம் இந்த 2 சுய பரிசோதனை நமக்கு இருந்தாலே போதும். அந்த 2 இருந்தால் போதும். ஒன்று, நான் கீழ்ப்படிந்திருக்கணும். 2வது, அவனுடைய காரியம் என்னிடத்துல இருக்கான்னு நம்ம பார்த்தாலே போதும். அழகா நம்ம என்ன செய்யலாம், அவனை நேர்த்து நிற்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நீங்க எபேசியர் 6:13 வாசிங்களேன். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், அவைகளை அந்த அசுத்த வல்லமைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க என்ன செய்யுங்க, எடுத்துக்கொள்ளணுமா. ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார், எடுக்கிறதுக்கு தான் உனக்கு மனசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் அழகாய் பார்க்கிறோம் ஒரு காரியம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு காரியத்தை 17 வரும்போதே நீங்கள் வந்துடணும். யாருன்னு, தாவீது கோலியாத்து. 2 சப்ஜெக்ட் தான். ஒரு பக்கம் இஸ்ரவேல் தேவனுடைய ஜனங்கள், ஒருபுறம் பெலிஸ்தருடைய பாளையம். அதில் அந்த கோலியாத் என்கிற வருகிறான், வந்து என்ன செய்யறான், சேலஞ்ச் பண்றான். அவன் மொத்தத்தை, நான் அதாவது தேசத்தையே சேனைகளையே அவன் என்ன செய்யல, கூப்பிடல. தேவ சித்தம் தான். வாங்க, தைரியம் இருந்தா நீங்க எங்களோட வந்து மோதுங்க அவன் சொல்லல. உங்க தேசத்துல உங்களிடத்துல எவனாகிலும் ஒருவன் என்னிடத்தில் வந்து யுத்தம் செய்யட்டும். நீ ஜெயிச்சிட்டா நான் உனக்கு அடிமை, நான் ஜெயிச்சிட்டா உன் தேசம் எனக்கு அடிமை. ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ள பாருங்க எவ்வளவு ஒரு, ஆனா பாருங்க, யுத்தத்தில் முன் நிற்கிற வேண்டிய எல்லாம் ராஜா ஆகிய சவுல் 40 நாளும் என்ன செய்யறான், வந்து நிற்கிறான், அரைக்குவல் விடுறான், எல்லாம் ஓடுறானுங்க, நம்மளை தள்ளி விட்டுற போறானுங்க. இதில் சேனையில் ஒருத்தம் கூட இருக்கு அந்த என்ன இல்லை, எல்லாம் பயம் 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 பயம். ஆனால் ஒருவன் மாத்திரம் எதேச்சியா வர்றான், தன்னுடைய குடும்பத்திலிருந்து அனுப்பி வைத்து, தன்னுடைய பெற்றோர்களை அனுப்பி வைத்து, அங்கே பட்டாளத்தில் சேனையில் இருக்கிற ஒரு சகோதரர்களுக்கு ஏதாவது ஈடபிள்ஸ் கொடுத்துட்டு அவங்கள நலன் விசாரிச்சு கொண்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு, சும்மா தச்சில் விசிட் பண்ண வந்தவன். வந்தோடனே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, எதற்காக நான் சொல்ல வருகிறேன் என்றால், அபிஷேகம் உள்ளவனுக்கு அல்லேலூயா எதுவும் துச்சம்தான். தேசமே ஒருவனுக்கு நடுங்கி கொண்டிருக்கிறது. தேசமே அவனை எதிர்த்து நிற்பதற்கு ஒருவனுக்கும் துணிச்சல் இல்லை. எல்லாம் பயமுள்ள ஆவி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான். எவனும் முந்தி போய் நிற்பதற்காக திராணி இல்லை, தெம்பு இல்லை. ஆனால் ஒரு சின்ன பையன், அவனை சொல்லியிருப்பாங்கல்ல, ஏய் நீ சிறு பையன்டா, உனக்கு இதுக்கும் சும்மா எதையாவது ஒன்று சொல்லாத போன்னு முதல்ல அதட்டினவன் அவன் கூட பிறந்தவன் தான். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தையும் போகிறான், போய் சொல்கிறான், நேராக சவுல்கிட்டே கூப்பிட்டு போகிறாங்க அவனை. அங்கே ஒரு சலசலப்பு பார்த்த உடனே சவுல் கூப்பிட்டு போகிறாங்க. என்ன கூப்பிட்டான், என் ஆண்டவனே, ஒரு சிங்கம் வந்தது, அந்த சிங்கத்தை நான் என்ன செய்தேன், அவ்வளோதான் தும்சம் பண்ணிட்டேன். கரடி வந்தது, அதையும் நான் என்ன செய்தேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். என் தேவனுக்கு அவன் சொல்கிறான். அப்போ தான் தேவனுக்கு முன்பாக இந்த பெலிஸ்தன் ஏமாத்திரம், இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் ஏமாத்திரம், நீ சரின்னு சொல்லு, அவனை இப்பவே க்ளோஸ் பண்ணி என்ன செய்யறேன், எல்லாத்துக்கும் பட்சிகளுக்கு மிருகங்களுக்கு அவனை இரையாக்கி போட்டுறாங்கிறான். அந்த வார்த்தை அபிஷேகம். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவன், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு பெரிய ஒரு விசேஷத்தை, ஒரு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் எப்படி வரும்? அந்த ஆவியின் அபிஷேகம், அது ஒரே ஒரு அந்த தகுதி, அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்ததுனால அவனுக்கு ஒரு பயமுள்ள ஆவி இல்லை. அவனுக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி அவனுக்கு இருந்தபடினால அவன் எதனால, அவன் கையில் இருந்த கல்லினாலும் கவனினாலும் அந்த சத்துருவை மேற்கொண்டான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, உன்னை எதிர்த்து நிற்பதற்கு கர்த்தர் உனக்கு ஆமென் ஒரு விசேஷித்த ஆவியை உனக்கு வைத்திருக்கிறார். ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை உனக்கு வைத்திருக்கிறார். அதை மாத்திரம் நீ சுதந்திரித்துக்கொள். அவைகளை கொண்டு இந்த உலகத்தை நீ மேற்கொள்ளலாம். உன் பக்கத்தில் யாரும் வர முடியும். நீ தான் சொல்லலாம், என் பக்கம் 1000, என் வலது பக்கம் 10,000 வந்தாலும் அது என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அதில் ஒன்று என்ன பண்ண முடியாது என்று சொல்லி, ஆமாம், நீ தைரியமாக எதிர்த்து நிற்கலாம், தைரியமாக எதிர்த்து நிற்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த சாத்தானை எதிர்த்து நிற்கும்போது எபேசியர் 6:17 வாசிங்களேன். ரட்சணம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய இதுதான் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வார்த்தையினால். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தான் உனக்கு பட்டயம். இந்த வார்த்தை என்கிற பட்டயத்தினால் அவனை என்ன செய்யலாம்? தும்சம் பண்ணலாமா? எதிர்த்து நிற்பதற்கு வசனம் தான். ஆண்டவர் அந்த பட்டயத்தை வச்சு தான் அவனை வீழ்த்தினார். இந்த கல்லை நீ அப்பமாக்கி சாப்பிடு, யாரு? பிசாசு சொல்றான் அவர்கிட்டயே. எல்லாத்தையும் மேலே உப்பரிகளை கூட்டு போய் எல்லாத்தையும் காமிச்சு என்னை பணிதுகள் எல்லாம் தரேன்றான். அவனுக்கு அந்த தைரியம் எப்படி வந்தது? ஆனால் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால என்ன செய்வான்? பிழைப்பான். அல்லேலூயா. அப்போ வசனம் என்கிற பட்டயத்தை நீ எடுத்து என்ன செய்யணும்? நீ பயன்படுத்தணும். நீ வெளிப்படுத்தல் 12:11 வாசிங்களேன். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு மரணமே உன் பக்கத்துல வந்தாலும் அதுக்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பார்க்காம ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தாங்க. நீ ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தமும், ஹல்லேலூயா, ஆமா, அந்த சாட்சியின் வசனமும் உன் கையில் என்ன செய்யுது? ஆண்டவர் கிருபையாக கொடுத்துருக்கிறாரு. அதை வச்சு நீ என்ன செய்ய? அவனை ஜெய், அவனை நீ வின் பண்ணு, அவனை தோற்கடி, அவனை மேற்கொள்ளு என்கிறார். ஹல்லேலூயா. நீ பிசாசுக்கு இடம் கொடாதபடி அடுத்து என்ன செய்ய? பிசாசுக்கு நீ எதிர்த்து நில். அடுத்த ஒரு காரியம் மத்தேயு 12:29 வாசிங்களேன். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப சத்துரு பலவானா நீ பலவானா? யாரு பலவான்? உனக்குள்ள இருக்கிறது யாரு? பலவானுக்கெல்லாம் பலவான். அவ்வளவுதானே? ஆமா தானே? ஹல்லேலூயா. அவருடைய வலது கரமே நம்ம உனக்காக என்ன செய்யுமா? பராக்கிரமம் பண்ணுமா? ஆமென். ஹல்லேலூயா. நீ பலவான். ஆனா அவன் உலகத்துல அவனும் நானும் பலவான் தான் சொல்றான். அப்ப நீ என்ன செய்ய? நீ அவனை முந்தி கட்டுறதுக்கு நீ உஷாரா இருக்கணும். முதல்ல இடம் கொடுக்க கூடாது, ரெண்டாவது எதிர்த்து நிற்கணும், அடுத்து அவனை முந்தி கட்டுறதுக்கு. இதற்கெல்லாம் ஒரு வழி. ஏன் இதை குறிச்சே ஆவியானவர் பேசுகிறார் என்று கொஞ்சம் சற்று யோசித்து பார்ப்போமானால், நீங்க வேதத்திலே நம்ம பார்க்கிறோம், பாலாக் என்கிற ராஜா என்ன செய்யறான்? இந்த ஜனங்கள் விருத்தி அடையாதனால என்ன செய்யறாங்க? நல்லா பெருகுறாங்க, இவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, இந்த ஜனங்களை எப்படியாவது என்ன செய்யணும்? ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்தது. உடனே பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசியை கொண்டு இந்த ஜனங்களை சபிக்கும்படியாய் அவன் நினைக்கிறான். ஆனா அவனே என்ன செய்யறான்? இந்த ஜனங்களை நீ ஒன்றும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது.
ஏனென்றால் அவர்கள் பட்சத்தில் அவர்கள் தேவன் இருக்கிறார். யார் சொல்றது? தீர்க்கதரிசி. அவன் சொல்றான், நான் தேவையில்லாத ஒரு வார்த்தையை நான் உனக்கு முகஸ்துதிக்கு நான் சொல்லக்கூடாது. நான் உனக்கு ரகசியத்தை சொல்லணும்னா இவங்களை நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்? அவர்கள் தேவன், அவர்கள் பட்சமாக இருக்கிறார், அவர்களுக்கு அக்கினி மதிலாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களை நீ நினைச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறான். ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி கூப்பிட்டு காசு கொடுக்குறானே, துட்டு கொடுக்குறான்ல, சம்பளம் கொடுக்குறான்னு ஆசைப்பட்டான். அவனுக்கு கொஞ்சம் விசுவாசமாக இருக்கணும்ல. அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஆனால் இந்த ஜனங்களை வழுவி போக பண்ணலாம். என்ன பண்ணலாம்? பாவம் செய்வதற்கு அவங்கள வழிவகுக்கலாம், உலகத்தில் அப்படியே தள்ளி விடலாம். அப்படியே ரெண்டரை கலந்து என்ன செய்வான்? கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் உள்ள எப்படி ஐடியா பண்ணுறான் பாருங்க. இதுதான் பிசாசு தந்திரம். ஏன் நம்ம பிசாசை குறித்து ஏன் பேசுவானே? பிசாசு ஒன்று உன் கூட இருக்கிறது யார் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் நீ எதில் எப்படி உன்னை தள்ளலான்னு சொல்லி உன்னை நைஸாக அப்படியே கொண்டு வந்து அதில் அப்படியே சேர்த்து விட்டு உன்னை அப்படியே பிரசன்னத்தை விட்டு கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி, அதுக்கு தான் ஆவியானவர் சொல்றாரு, நீ அந்த இடம் கொடுக்காத. இந்த மாதிரி என்ன செய்வான்? உன்னை பின் வழியாய் உன்னை விழப்பண்ணும்படி, தள்ள பண்ணும்படி, உன்னை வஞ்சிக்கும்படி, உன்னை ஒண்ணுமில்லாம பண்ணும்படி என்ன செய்வான்? பிசாசெல்லாம் இப்படி வருவான். அதுக்கு நீ முதல்ல இடம் கொடுக்காத, அதுக்கு நீ எழுத்து நெல்லு, அவனை நீ முந்தி கட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆண்டவர் தான். அப்ப அவன் பலவான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான், அதை காட்டிலும் பலவான் நம்ம ஆண்டவர், பெரிய மகா பெரிய பலவான். ஆமென், அல்லேலூயா. ஆமா, நம்முடைய ஆண்டவர் சாத்தானை விட அதிக பலவான்களாக்கி, ஆமென், அதிக அந்த பலவான் நமக்கு என்ன செய்யறாரு? தன்னுடைய பிள்ளைகளையும் பலவான்களாக்கும்படி தன்னுடைய முழு அதிகாரத்தையும் அவருடைய வல்லமையையும் அந்த சத்துவத்தையும் நமக்கு கொடுத்து என்ன செய்யறாரு? நம்ம பலப்படுத்துகிறார். அதனாலதான் இன்னைக்கு அழகாய் பாடின, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் இதுதான் பிரதானம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. அதை எடுத்து பயன்படுத்துவதற்கு நான் சோம்பலின் அப்பம் புசியாமல், நான் சோர்வு பரித்திரம் அடையாமல், நான் சோம்பலின் அப்பம் புசியாமல், நான் சோர்வு பரித்திரம் அடையாமல், உற்சாகமாக உழைத்திடுவேன், உண்மை ஊழியம் செய்திடுவேன், தேவனை அதிகாலை தேடி கண்டடைவேன், நான் தேவனை அதிகாலை தேடி கண்டடைவேன், என்னை பலப்படுத்துகிற ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தான் அந்த பலவானாகிய சாத்தானை பிடித்து கட்டுகிற பலவான். யாரு நீங்க? பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்க யார் தெரியுமா? பலவானாகிய சாத்தானை முந்தி கட்டுகிற பலவான். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் விசுவாசிங்க. தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவன் நமக்கு என்ன செய்வான்? God bless you. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு விசுவாசம். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார். அவர் பக்கத்தில் இருக்கும்போது, அவர் சமூகத்தில் இருக்கும்போது உத்தரவு வாங்காம, அவர் உத்தரவு கொடுக்காம உன்னை மேற்கொள்வதற்கு அவனுக்கு அதிகாரமே இல்லை. ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, முதல்ல எனக்கு கீழ்ப்படிந்திருக்கிறான். இதுதான் கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. அவருக்கு கீழ்ப்படியாம நம்ம என்ன செய்யக்கூடாது? சில காரியங்களை அவனுக்கு இடம் கொடுத்துட்டு திரும்ப பக்கத்தில் வந்த உடனே எப்படி வந்தேன்னு கேட்கக்கூடாது.
அந்த சூழ்நிலை வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். முதல்ல அவனுக்கு இடம் கொடுக்காத, அவனுக்கு எதிர்த்து நில்லு, அவனை முந்தி கட்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க மத்தேயு 16:19 வாசிங்களேன். நீங்க இந்த பூலோகத்துல எதை கட்டுவீர்களோ, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ, நீ பூலோகத்திலே கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ, பூலோகத்தில் நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். கட்டவிழ்க்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. இங்க நீ எதெல்லாம் கட்டுறையோ அது அங்க கட்டப்படும். இங்கெல்லாம் எதை நீ கட்டவிழ்க்கிறியோ அங்க கட்டவிழ்க்கப்படும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோட ஆராதிக்கிற என் தேவனுடைய பிள்ளைகளே, கொரிய தேசத்துல பால்யாங்கி சோ என்கிற ஒரு பெரிய தேவ மனுஷன், அந்த மனுஷன் முன்னாடி அந்த ஆரம்ப நாட்கள்ல என்ன செய்வாராம், அவரும் அவருடைய ஜெபக்குழுவும் அவர் சபை ஜனங்களையும் சேர்ந்து என்ன செய்வாங்களாம், முதல்ல அந்த தேசத்தில் இருக்கிற அந்த பொல்லாத ஆவி அசுத்த வல்லமைகளுக்காக என்ன செய்ய ஊக்கமாய் ஜெபித்து கட்டுவார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க ஊழியம் வளர்ந்ததுக்குண்டான ரகசியம் என்ன, அவருடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு ஒரு பெரிய எழுப்புதல், இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், தேசமே இவ்வளவு ஒரு பெரிய எழுப்புதலுக்கு வருவது காரணம் என்ன, இப்படி ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க முடியுமா என்றெல்லாம் ஒரு அப்படி பிரமித்து போய் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு ரகசியத்தை பார்க்க முடிந்தது. அங்கே என்ன செய்தாராம், அவரும் அந்த ஜனங்களும் சேர்ந்து சபையார் எல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்களா, முதல்ல தேசத்துக்காக, அந்த தேசத்தில் இருக்கிற அசுத்த வல்லமைகளுக்காக கட்டி ஜெபம் பண்ணுவாங்களாம். நாட்கள் ஆக 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 எல்லாம் கட்டப்பட்டது. அங்க ஒரு பெரிய திடீரென்று ஒரு பெரிய எழுப்புதல் வந்ததாம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆரம்பித்த இந்த மாத வாக்குத்தத்த நாளிலும் அன்னைக்கு கூட இந்த வார்த்தை அழகாய் வெளிப்பட்டது. தேவனுடைய நாமம் இங்கே மகிமைப்பட வேண்டும், அவருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்றால் இந்த ராஜ்யம் என்ன செய்யணும், பரிசுத்தப்படுத்த வேண்டும். இங்க இருக்கிற இந்த பிசாசின் வல்லமைகள், அசுத்த வல்லமைகள் எல்லாம் நிர்மூலமாக வேண்டும். அந்த பரிசுத்த ராஜ்யம், அதனால்தான் நமக்கு அவருடைய ஜெபத்தை கூட கற்றுக் கொடுத்தார் என்று பார்த்தோம். உடைய ராஜ்யம் வருவதாக. அப்ப பரலோகத்துல என்னென்னலாம் இருக்குமோ அது இங்க எங்க இருக்கும், இங்கே இருக்கும். அங்க இருளுக்கு இடம் இல்லை, அசுத்த வல்லமைகளுக்கு அங்க இடம் இல்லை, மனுஷி ஆவிகளுக்கு அங்க இடம் இல்லை, ஒன்று மாமே அந்தகார வல்லமைகளுக்கு அங்க இடம் இல்லை. அப்ப இங்க பூமியும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னா, அப்ப அசுத்த வல்லமைகள் எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலை என்ன செய்ய கட்டப்படணும். கட்டப்படுவதற்காக நம்ம என்ன செய்யணுமா, நம்ம ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை கட்டி ஜெபிக்க 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 ஆமென், ஒரு எழுப்புதலை நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்தில் ஒரு எழுப்புதல், சபையில் ஒரு எழுப்புதல், தேசத்தில் ஒரு எழுப்புதல், தலைமுறையிலும் ஒரு எழுப்புதலை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. எனவே நாம் அந்த எழுப்புதலுக்காக நாம் கர்த்தரை ஆமென் ஸ்தோத்திரிப்போம், அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும், அவருக்கு கீழ்ப்படிவோம், சத்துருக்கு எதிர்த்து நிற்போம். ஆமென். அவைகளை முந்தி கட்ட நாம் ஒப்பு கொடுப்போம். நீங்க சங்கீதம் 149 7 8 வாசிங்களேன். அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். அப்ப இதுல இருந்து ஆண்டு ஆவியா நமக்கு சொல்றது என்ன, கர்த்தரை துதிக்கும் துதியே சாத்தானை கட்டும் சங்கிலி. வாயில எந்த அளவுக்கு துதிக்கிற துதி புறப்படுகிறதோ, எந்த அளவுக்கு ஆராதனை அபிஷேகம் உனக்குள்ள இருக்கிறதோ, இதுதான் சாத்தானை முந்தி கட்டுகிற ஒரு சங்கிலி. நான் சொல்றது புரியுதா? புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்களேன். அப்ப நீ துதிக்கணும். இங்க வந்து என்ன செய்யக்கூடாது, மௌனமாயி. இன்னைக்கு அழக வேதத்துல வாசித்தோம், புழுதி உம்மை புகழ முடியுமா? மரணத்தில் இறங்குகிறவர்கள் உன்னை துதிக்க முடியுமா? ஹல்லேலூயா. மரணத்தில் இறங்குகிறவர், மௌனமாக இருக்கிறவர் என்ன செய்ய முடியாது, தேவனை துதிக்க முடியாது. ஆனா ஆண்டவருக்கு நல்ல ஜீவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த ஜீவன் எதற்காக, இவர்களை நான் எதற்கென்று ஏற்படுத்தினேன், எனக்கென்று ஏற்படுத்தினேன்.
இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். முதல்ல நம்ம யாருங்கிறத உறுதிப்படுத்திக்கணும். அப்ப அவர் எதிர்பார்க்கிற துதி என்னிடத்தில் இருக்கிறதா? துதினா என்ன? ஆராதனை என்றால் என்ன? கணம் என்றால் என்ன? மகிமை என்றால் என்ன? அதெல்லாம் அவருக்கு செலுத்த நீ பழகி கொண்டால், ஆமா, அந்த துதிக்கிற துதி அந்த பலவானை முந்தி கட்டுகிற ஒரு விசேஷித்த சங்கிலி. அப்ப நீ துதிக்கணும். உனக்கு துதிக்க தெரியல, முடியலன்னா என்ன செய்யறது? ஜனங்களோட நின்று அவங்க துதிக்கும் போது நீ துதிக்கணும். உன் வாயை விரிவாய் தர அதை நன்மையால் நிரப்புவார். யார்? ஆவியானவர். நமக்கு அது கூட அந்த நேரத்தில் தான் வாயை திறப்போம். எப்போ? கட்டாய் விட மாட்டேன். அது எப்படி தான் வருதோ, நல்ல உற்சாகமாய் பாடி இருக்கிற நேரத்தை கூட 2 பேரும் அங்கே கோட்டாய் விட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. கவனமா இருக்கணும். அப்ப நீங்க துதிக்க பழகுங்க, ஆராதிக்க பழகுங்க. அந்த துதிக்கிற துதி தான் அந்த பலவானை முந்தி கட்டக்கூடிய சங்கிலி. ஆமென். அல்லேலூயா. பவுலும் சீலாவுக்கும் கீ அதுதான். எதுக்கு கீ? அவங்க கை கால் என்ன செய்யப்பட்டிருந்தது? சங்கிலிகளினால கட்டப்பட்டிருந்தது. ஆனா அவங்க என்ன செய்தாங்க? அதெல்லாம் பொருட்படுத்தாம வாய் கட்டப்படலையே. அப்படி ஆவி கட்டப்படல, விடுதலையோடு இருக்கான். அந்த இடத்துல அவங்களுடைய ஆவி அவ்வளவு ஒரு உற்சாகம் இருந்ததுன்னா, அங்க கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வாரு? அசைவாடுவார். என் நாமத்தின் நிமித்தம் எங்கே 2 பேர் முடிஞ்சா பவுலும் சீலாவும் அப்படியே அழகா ஆவில இணைஞ்சி இருக்கிறான், ஒருமனப்பட்டு இருக்கிறான். அப்படி லேசா வாயை திறக்கிறான். துதியின் அபிஷேகம் அப்படியே வெள்ளம் போல், காட்டாற்று வெள்ளம் போல் அப்படி கிளம்பி வரும்போது கையில் இருக்கிற சங்கிலி எல்லாம் அப்படியே தெரித்து விழுகுது, பூமி அதிர்கிறது, காதவெல்லாம் தானா திறக்குது. மிரண்டு போயிட்டான் எல்லாம். காவலில் இருந்தவெல்லாம், பக்கத்தில் இருந்தவன் எல்லாம் பார்க்குறான். இன்றைக்கு நீயும் ஒருமனப்பட்டு நீயே வாய அப்படி துதியில அப்படி துதிக்கிறதுக்கு திறக்கும்போது, பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடி நீ. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடி நீ. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அல்லேலூயா. அசைவாடுகிற ஆவியானவர் அந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கில் என்ன செய்ய? அசைவாடின பொழுதோ அவைகள் சேனைகளாய் எழும்பி நின்றதாம். ஆமென். அது எவ்வளவு பெரிய வல்லமை பாருங்க. அப்படிப்பட்ட ஆவியானவரை நீ சொந்தமா சுதந்திரமா வச்சுக்கிட்டு, அல்லேலூயா, நம்ம ஒண்ணுமே இல்லாத மாதிரி என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்படி அசைவாடுதல் எங்க இருந்தாலும் அங்கே ஒரு செழிப்பு, வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். அல்லேலூயா. அவாந்தர வெளி தண்ணீர் தடாகமாய் மாறும். அல்லேலூயா. வனாந்தரமும் கடுவெளி கடித்து அது புஷ்பத்தை போல செழிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். வாழ்க்கை தலைகளாய் மாறிடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்படி நீ ஆவியானவருக்கு இடம் கொடு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எரிகோ மதிலை விளைச்செய்ய இஸ்ரவேலர் எக்காலம் ஊதும் போது, ஆமென், என்ன செய்தது? அங்க ஆவியானவர் அசைவாடுகிறார். அங்க ஆர்ப்பரித்த பொழுதோ, அங்க எக்காலம் ஊதி ஆர்ப்பரித்த பொழுது அங்கே ஒரு அசைவாடுதல். அந்த எரிகோ மதில்கள் எல்லாம் அப்படியே நிர்மலமானதான். அல்லேலூயா. ஆமா, அதை சுற்றி நின்ன ஒரு பிள்ளைகளுக்கு கூட என்ன சேதம் இல்லாதபடி எல்லாம் அப்படி உள்பம் அது மேலே ஏறி நடந்தாங்களாம். எவ்வளவு ஒரு ஆச்சரியம்!
ஒரு சேதம் இல்லாதபடி. சத்துருக்கள் தான் எல்லாம் சேதம். அல்லேலூயா. அப்ப எதிர்த்து நிற்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். எனவே கர்த்தரை துதிக்கும் துதி அவர்களிடமிருந்து ஆமேன் அந்த எரிகோவை ஆமேன் சுற்றி வந்து அந்த இருளில் இருந்து, அந்த போராட்டத்தில் இருந்து, அந்த மதில்கள் நிர்மூலமாக்கி தன்னுடைய ஜனங்களை ஆமேன் உற்சாகப்படுத்தின ஆவியானவர். இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய எரிகோ வந்தாலும் அதை பார்த்து நீ கலங்க தேவையில்லை. ஹல்லேலூயா. கலக்கம் இல்லை. பாடுனீங்களா இல்லையா? கலக்கம் இல்லை, பயமும் இல்லை, கர்த்தர் நம்முடனே. அப்படி பார்க்கும்போது ஒரு கர்வமா வச்சு பாடணும். கலக்கம் இல்லை, பயமும் இல்லை, மீட்பு நம்முடனே. ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நீங்க என்ன செய்ய? எரிகோ மதிலை ஆமென் நொறுக்கி விழுந்து ஆமென் அந்த பலவானை கட்டினதை போல இன்றைக்கு உன் வாழ்க்கையில எத்தனை மதில்கள் இருந்தாலும் அந்த மதில்களை நிர்மூலமாக்க என் தேவன் உனக்கு சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் அந்த ஆளுகையையும் கர்த்தர் உன்னிடத்தில் கொடுத்திருக்கிறார். அதை நீ என்ன செய்ய? விசுவாசத்தோடு எடுத்து நீ பயன்படுத்து. ஆமாவா இல்லையா? சரி, ரைட்டு. இன்னைக்கு என்ன நாள்? என்ன நாள்? குருத்தோலை ஞாயிறு. அதை நான் ஞாபகப்படுத்தி நான் ஒரு 5 நிமிஷம் கடந்து போக விரும்புகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வாசிங்கள். நேர்த்தியாய் முதல்ல இருந்து அப்படியே வாசிவாங்க. பஸ்கா பண்டிகை வர, பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே, 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின, தாம் மரணத்தில் இருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியா, யாரவன்? லாசரை ஏன் திரும்ப அங்க விசேஷப்படுத்துறாங்க? உயிரோடு எழுப்பினது. அவன் ஏற்கனவே செத்து போயிட்டான். 4 நாள் ஆச்சு. 4 நாளைக்கு அப்புறம் என்ன செய்யற? அவரை உயிரோடு கூட எழுப்புகிறார். அன்னைக்கு அவங்க வீட்டில் பந்தி இருக்கிறாங்க. அன்னைக்கு அங்க ஒரு ஃபங்க்ஷன். அன்னைக்கு அவருக்கு விருந்து பண்றாங்க. அந்த விருந்துல அங்கே லாசரு அவர்களோடு கூட இருக்கிறான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும், ஒரு விசேஷமான ஒருத்தர் அங்க இடத்துல வர்றார். நான் இதுக்கு தான் இந்த சம்பவத்தை அப்படியே வாசித்துட்டு உங்களுக்கு அப்புறம் புரிஞ்சுப்பீங்க. அங்க ஒரு இந்த 12 சீஷர்ல ஒரு விசேஷித்த ஒரு சீஷர். அவர் கையில் என்ன இருக்கு? பொறுப்பு, துட்டு இருக்கு. என்ன இந்த அம்மா இப்படி பண்ணிருச்சேன்? அது வாசிங்களேன், சூப்பரா. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது. ரொம்ப நல்ல மனசு அவருக்கு. இவராவது தரித்திரருக்கு கொடுத்துடுவாரு. அல்லேலூயா. இவர் பையில போட்டுக்கிறதுக்கு அவருக்கு மனசுல பாருங்க. அவன் தரித்திரத்தை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடியினாலும் சொன்னான். அப்பொழுது இயேசு இவளை விட்டுவிடு. இவளே ஏப்பா உன்னுடைய இவள்கிட்ட போட்டு பேசுறேன். அவ விசுவாசம் வேற, உன் விசுவாசம் வேற, உன் கணக்கு வேற,
ஆண்டவர் அங்க அந்த 2 அர்த்தம் அழகாய் சொல்றாரு. உன் அர்த்தம் வேற, இவ அர்த்தம் வேற. இவ அர்த்தம் என்னமா அங்க ஆண்டவர் அழகா சொல்றாரு, இவளை விட்டு விடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக. அவ்வளவுதான். ஆண்டவருக்கு தெரியுது கடைசி நேரம், இது கடைசி பந்தி. அல்லேலூயா. அங்கிருந்து இவ கிளம்புற, ஆண்டவர் கிளம்ப போறாரு, நெருங்கிருச்சு. ஊர்வலம் போக அவர் சிலுவையில் அறைய போறாங்க. ஆனாலும் அவர் சரியா செய்யறாங்கிறத ஆண்டவருக்கு அதை ஏற்றுக்கொள்கிறார். பாருங்க அழகா. இதை வைத்திருந்தால் தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். அதுக்கு என்ன அர்த்தம்? டேய் தரித்திரனே, நீ எப்போது இங்க இருப்ப, நான் இருக்க மாட்டேன்னு அர்த்தம். அப்படிதானே? அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு அந்த எண்ணம் தானே வரும். தரித்திரத்தை குறித்து தான் எண்ணம் அவனுக்கு பணத்தை குறித்து தான் எண்ணம். நிறைவானதை குறித்து அவனுக்கு எண்ணம் இல்லை. அவனுக்கு என்ன? பணம் 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 பணம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவள் செஞ்சது கரெக்ட். எதுக்காக? அவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை அவள் வைத்திருந்தாள். அதை ஏன் வச்சு கனப்படுத்தணும்னு வச்சிருந்தாரு. இந்த கணம் எதுக்காக? அடக்கம் பண்ணும்படி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் அது அப்படியே. அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படி வந்தார்கள். லாசருவின் நிமித்தமாக எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, எல்லாமே பிரசித்தி ஆயிடுச்சு. இந்த மாதிரி 4 நாள் செத்தவனை மரித்தவனை உயிரோடு எழுப்பினாராம். இப்போ அவரும் அங்கே தான் இருக்கிறாரு. அந்த உயிரோடு எழுப்பின லாசருவும் அந்த கூட்டத்தில் தான் இருக்கார். இன்னைக்கு அவன் பந்தியில் இருக்கிறான். இன்னைக்கு அங்கே ஒரு விருந்து நடக்குது. அந்த விருந்தில் பிரதானமாக அவனும் இருக்கிறான்னு சொன்ன உடனே இதை கேள்விப்பட்ட எல்லா ஜனங்களும் சுற்றுப்பட்டது எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்தாங்க? அங்கே ஓடி வராங்க. லாசருவின் நிமித்தமாக யூதர்கள் அநேகர் பேர் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை என்ன செஞ்சிட்டாங்க? என்ன இது நிமித்தம் எல்லாமே யூதர்களும் அவர்களை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்களே. உலகமே அவங்களுக்கு பின்னாடி போகுதே. அப்ப என்ன செய்யலாம்? அவனையும் சேர்ந்து கொலை பண்ணலான்னு இவங்க யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு சின்ன அப்பவே என்ன ஆயிடுச்சு? அவங்களுக்குள்ள ஒரு முடிவு வேண்டாம், அவனையும் சேர்ந்து க்ளோஸ் பண்ணிடணும். வாசிங்க. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு. இன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் குருத்தோலை ஏந்தினீங்க? குருத்தோலை இன்னைக்கு கையேந்தி ஊர்வலம் போனவங்களை எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் விசேஷித்த ஆசீர்வாதத்தினால அவங்க நிரப்பட்டோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமா, அவர் வருகிறார் என்று இன்னைக்கு அதுதான் வசனமே. இன்னைக்கு இந்த உலகமே அப்படித்தான் எதிர்பார்க்கும். இன்னைக்கு நீங்க கிளம்பும்போது நான் மேல அப்படித்தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்ததுனால இன்னைக்கு ஆண்டவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டு அந்த ஜனங்கள் எல்லாம் எதிர்கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அதே போல இந்த பிள்ளைங்கள்லாம், நம்ம பிள்ளைங்க போகிற தெருக்களில் எல்லாம் ஆண்டவருடைய அன்பை எதிர்பார்க்கட்டும், ருசிக்கட்டும். அதை பார்க்குறவங்களுக்கெல்லாம் உள்ளத்தில் ஒரு மாற்றம் வரட்டும். உங்களுடைய அன்பை ருசிக்கட்டும், உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரட்டும். இதுதான் நீங்கள் போய் வர்ற வரைக்கும் எனக்கு ஜெபமாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால் இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள். ஒரு ஆமென் சொல்லிக்கங்க. டக்கு ஒரு அல்லேலூயா சொல்லிக்கங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு என்ன சொன்னாங்களாம்? ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா எப்படிப்பட்டவராம்? ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி என்ன செய்தாங்க? ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியின் கண்டு அதன் மேல் ஏறி போனார்.
ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Amen. இவைகளை அவர்களுடைய சீஷர்கள் துவக்கத்தில் ஆரம்பத்தில் என்ன செய்யல, அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் ஒவ்வொரு நீங்களும் அதை என்ன செய்யணும், நீங்க அறிந்து கொண்டு இப்படிப்பட்ட இந்த ராஜாவை, ஹல்லேலூயா, ஆமா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற, சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், 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 ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் எழுதி நிற்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா, எங்கள் ராஜா, இயேசு ராஜா, எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றுகிறோம். ஹோசன்னா, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் துன்பங்கள் பயணமில்லை, கண்டு நம்முடனே. ஹோசன்னா ஜெயம் நமக்கே, யோர்தானி வெள்ளம் வந்தாலும், யோர்தானி வெள்ளம் வந்தாலும், பயணமில்லை, கலக்கமில்லை. எல்லாம் மேல காவிய நல்லா நல்லா தூக்கி நல்லா ஊட்டம். ஹோசன்னா, நல்லா உயர்த்து, கையை உயர்த்து, அரைப்படி ஜப்ப மறக்க கூடாது. ஃபுல்லா ஹோசன்னா ஜெயம் நமக்கே, இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஹோசன்னா, நல்லா உயர்த்தி, வேகம் சென்றிடுவோம். ஹோசன்னா ஜெயமே, அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா, எங்கள் ராஜா, இயேசு ராஜா, எங்கள் ராஜா, என்றென்று போற்றிடுவோம். ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே,
ஓசன்னா ஜெயம் நமக்கே. Praise the Lord. சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாள் இந்த காலை நேரத்திலும் உடைய சமூகத்தில் வந்து நாங்கள் துதிக்கவும் ஆராதிக்கவும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் பிரஸ்தாபப்படுத்தவும் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்தை எண்ணி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உடைய ஆலோசனையிலே தேவனாய கர்த்தர்களை நிறுத்தின நல்ல தெய்வக்காய் ஸ்தோத்திரம். பிசாசுக்கு இடம் கொடாதபடி, அவனை எதிர்த்து நிற்கும்படி, அவனை முந்தி கட்டும்படி எங்களுக்கு ஆலோசனையையும் பலனையும் சத்துவத்தின் வல்லமையையும் நீர் ஆண்டவரே அந்த அதிகாரத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே அதை பிரயோஜனப்படுத்த தேவன் எங்களுக்கு ஞானத்தை தாரும், ஆளுகை செய்து வழி நடத்தும். ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடுவீராக, குறுக்கிடுவீராக, ஆளுகை செய்வீராக. பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுவீராக. நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராய் வருகிற எல்லா போராட்டங்களிலிருந்து, ஆண்டவர் சத்துருவின் போராட்டங்களிலிருந்து, அசுத்த வல்லமைகளின் கிரியைகளிலிருந்து, அந்தகார வல்லமைகளிலிருந்து, மனுஷீக ஆமீன் பொல்லாத ஆலோசனைகளிலிருந்து தேவனுடைய கரம் நம்முடைய பிள்ளைகளை வேலியடைக்கட்டும், பாதுகாக்கட்டும். ஆமீன். தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நிற்க தேவன் உதவி செய்யும். நமக்கு கீழ்ப்படிந்திருக்க ஆமீன். இந்த பிசாசின் காரியங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆமீன் இருக்கிறதா என்று நிதானிக்க தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆவியை கர்த்தர் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை தகுதிப்படுத்தும், ஆளுகை செய்து வழிநடத்தும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். நல்ல வார்த்தைகளை கொடுத்து எங்களை நீர் பலப்படுத்தி இருக்கிறீர், எங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறீர், எங்களுக்கு ஆலோசனை தந்து வழிநடத்தி இருக்கிறீர். நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், கண்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன வார்த்தைப்படி தேவன் எங்களுக்கு பாராட்டின இந்த ஈவுகளை எண்ணி நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய நாமத்தையே மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்குரிய எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா, ஆளுகை செய்ய வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. தகப்பனே, நீர் கொடுத்த ஊழியம், நீர் ஆண்டவரே இந்த ஊழியத்தின் நிமித்தமாக இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆண்டவரே தேவனாய கர்த்தர் நீர் பயன்படுத்தும். ஆண்டவரே, நீர் அவர்களை ஆண்டவரை ஆசீர்வதித்து வழிநடத்த போகும் இடமெல்லாம் உடைய நாமம் பிரஸ்தாபப்பட ஆண்டவரே அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் தேவனாய கர்த்தர் மாற்றி விசேஷமாய் இசண்டையாவுக்காக சமூகத்தில் வருகிறோம். கடந்த நாட்களிலும் மகனை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து வந்தீர். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் செய்கிற ஊழியத்தின் நிமித்தம் தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. அதுக்கேற்ற பலனை மேல் மட்டுமல்ல மறுமையிலும் கொடுத்து ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, அந்த மகனுக்காக ஆண்டவரே நீர் படுகிற சகல ஆண்டவர் பிரஸ்தாபத்தில் தேவனாகிய கர்த்தருடைய கரம் இன்னும் அதிகமாய் ஆண்டவர் மகனை எடுத்து பயன்படுத்தும்படி பலப்படுத்தும்படி போதிய பலனை ஆண்டவரை கர்த்தர் கொடுத்து ஊழியத்தில் உற்சாகத்தை கொடுத்து இன்னும் ஆண்டவரை நிறுத்தும்படி கருத்தில் வைக்கிறார். அது நிமித்தம் ஆண்டவர் ஊழியங்கள் நிறைவேறட்டும். அன்பு ஆண்டவர் பாக்கினதனை சோதரம் அவர்களையும் கூட கர்த்தர் ஆண்டவர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, இவர்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்துவது எங்களுக்கு மிகுந்த ஒரு பலன், மிகுந்த ஒரு சந்தோஷம். ஆண்டவரே, உடைய கிருபை ஆண்டவரே, அதுக்காக கொண்டாடக்கூடிய ஸ்தோத்திரம். அதே நிமித்தம் குடும்பங்கள், பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும், ஆளுகை செய்து வழிநடத்து காத்துக்கொள்ளும். இந்த நாளிலும் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீ பலப்படுத்தி இருக்கிறீர். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீ பேசி இருக்கிறீர். அதை சத்துரு வஞ்சித்து விடாதபடி, அதை மனுஷிக ஆவிகள் கெடுத்து போடாதபடி என் தேவனாகிய கர்த்தர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். சமாதானத்தோடு கடந்து போக தேவன் உதவி செய்யும். மாலை கூட்டத்திலும் உடைய பிள்ளைகள் உற்சாகமாய் வர உதவி செய்யும். ஆளுகை செய்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும் கூட வேணும். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.